இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட பேர் புஜ்ஜி அண்ட் பைரவா. இந்த ஸ்டோரி கல்கி 2898 ஒரு முன் கதைன்னு சொல்லலாம். இந்த படத்துல இருக்கிற கதை நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இது ஃபியூச்சரை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி இப்போ ஹிந்தியில் அவைலபிளாக இருக்குது, பட் ஆனால் தமிழில் அவைலபிள் இல்லை. அதுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து போகிறோம்னா நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்றுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும்தான். மறக்காம அந்த விஷயத்தை பண்ணிருங்க. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஹீரோ பிரபாஸ் எல்லாருக்குமே தெரியும், அவரோட பேர் தான் பைரவா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல இன்னொரு விஷயத்தை காமிக்கிறாங்க. மனித முகம் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் பணக்காரங்களாம் இருக்கிறத ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகும், இன்னொரு பக்கம் ஏழைகள்லாம் வாழ்ற ஒரு குடிசைகள்லாம் இருக்கிற அந்த ஒரு விஷயமும் காமிச்சிருக்காங்க. ஏழைகள்லாம் இருக்கிற அதெல்லாம் நம்ம ஹீரோ இருக்காரு. ஹீரோவுக்கு ஒரே ஒரு குறிக்கோள், அந்த பணக்காரங்க இருக்கிற காம்ப்ளெக்ஸ்ல போய் இருக்கணும், அங்க நல்லா வாழணுங்கிறது தான். பணக்காரங்க இருக்கிற காம்ப்ளெக்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இவங்களை எதிர்த்து புரட்சியாளர்களும் பாத்தீங்கன்னா அந்த ஏழைகள் வாழ்ற அந்த இடத்துல புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை புடிச்சு கொடுக்கறதுக்காக ஒரு வேடர்கள் சொல்லலாம் அவங்கள நியமிச்சிருக்காங்க. அவங்க இவங்களை புடிச்சு கொடுக்கறதுனால ஒரு தலைக்கு இவ்வளவு சம்மானம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க. 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். புரட்சிக்காரங்களை புடிச்சு கொடுக்குற அந்த வேலையை தான் நம்ம ஹீரோவும் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இது மூலியமா காசு வருதுன்னு சொல்லிக்கிறீங்கன்னா இவங்க ஒவ்வொருத்தரையா போய் பிடிக்க போலான்னு போகும்போது பிடிக்கிற வேடர்கள்லாம் அவங்க பிடிச்சிட்டு போயிறாங்க. அவங்க கிட்ட நல்ல ஒரு காரு, அது நல்ல ஒரு பைக் இருக்கு, பட் நம்ம ஹீரோ கிட்ட எதுவுமே கிடையாது. அப்படி இந்த சீனை கட் பண்ணா புஜ்ஜிங்கிற ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை காமிக்கிறாங்க. அவங்க இது வரைக்கும் 99 பண்ட பரிமாற்றங்களை பண்ணியிருக்குதாமா. இது வரைக்கும் அது தோல்வியே அடைஞ்சது இல்லை. இந்த புரட்சியாளர்களை தாண்டி கொண்டு போய் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கு நிறைய விஷயத்த. இது 100வது, இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா இதுக்கு ப்ரமோஷனை கொடுப்பாங்களாமா. வேணும்னே அந்த அதிகாரி இந்த புரட்சியாளர்கள் அதிகமா இருக்கு அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே போல அங்க போக முடியாதுன்னு சொல்லி புஜ்ஜி சொன்னாலும் இவரு இங்கதான் போய் கொடுக்கணும்னு சொல்லிடுறாரு. தேர்ந்த புஜ்ஜியும் அந்த வேலையை பார்க்குது. போன வழியே அந்த ஒரு திட்டை பிடிச்சிடுறாங்க. அது பார்க்குற ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஒரு வழியாக அங்கே போச்சாடெல்லாம் தப்பிச்சு புஜ்ஜி ஓட்டு வரும்போது கடைசியாக ஒருத்தன் அடிச்சிடறான். அந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப் பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆகுது. இப்போ அதை கொண்டு போய் கைலாங்கல்ல போடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஏதாவது லோ பிரைஸ்ல வண்டி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு புரட்சியாளர் ஓடுறத பார்த்தா அவன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு தஷ் வண்டி எடுத்துருப்பாரு. அந்த வண்டி எடுத்து ஓட்டிக்கிட்டு போய் பிடிக்கலான்ட்டு போக அந்த வண்டி வர டாப்பா கண்டு போயிருது எல்லாமே. சரி வண்டி தான் போச்சு. இந்த வண்டியோட பெரிய டயரை கொண்டு போய் கைலாங்கல்ல கொடுத்து அமௌண்ட் தருவான்னு சொல்லி ஹீரோ அங்கே தூக்கிட்டு போய் கொடுத்தா அவன் 300 ரூபா தான் தருவான்னு சொல்றான். வண்டி வாங்கிறதுக்கு இந்த காசு பத்தாதுன்னு சொல்லி பைரவா நிற்க. அப்போ ஒரு சத்தம், இந்த தகரடப்பாகளை வச்சே நீ புது வண்டி வாங்கலாமே, இதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்றேன்னு சொல்லி கேட்க. அப்ப யாரான்னு பார்த்தா அந்த புஜ்ஜிங்கிற தொழில்நுட்பம் தான் அங்க இருக்கு. புஜ்ஜை பார்த்தாலுமே நம்ம ஹீரோக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா இது இப்படி பேசுதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் புஜ்ஜி என்னால இங்க இருக்க முடியாது, நீங்க எது கூட்டிட்டு போன்னு சொல்ல அங்க போய் புஜ்ஜியும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து ஒரு வண்டி ரெடி பண்றாங்க. அந்த வண்டிக்கு தேவையான பார்ட்ஸ்லாம் எப்படி தூக்கிட்டு வந்தாங்க, நல்லா திருடி தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு சில விஷயத்த வாங்கினாலும் எல்லாமே இந்த வண்டிக்கு ரெடி பண்ணாலும் கன்வெர்ட்டருங்கிற ஒண்ணு வேணும். இதை திருடிட்டு தான் வந்தாலும் சொல்லி போய் திருட போனா அங்க ஹாலோகிராம் யூஸ் பண்ணி இன்னொருத்தன் அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தண்ணி காமிச்சிட்டு அதை திருட்டு போயிடலாம். நம்ம ஹீரோ அவன் மேல ஒரு வாழை அடிக்கிறது. இதை போய் புஜ்ஜிகிட்ட சொல்ல புஜ்ஜி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகுது. அங்கே போனதான் அவன் வருகிறான். அவளை கண்டுபிடிச்சு அவங்கள ஃபைட் பண்ணி அவன் கையை பிடிச்சா அவன் ஒரு சின்ன பையன். அவன் சின்ன பையனும் இன்னொரு சின்ன பொண்ணு இருக்கு. இவங்க 2 பேரும் அவங்களோட வைத்து போறதுக்காக திருடி இதை சம்பாதிச்சிருக்காங்க அந்த ஹாலோகிராம் தொழில்நுட்பத்தை வச்சு. நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்துட்டு இவங்களை பிடிச்சி கொடுக்காம அங்கேயே விட்டு வந்துடுறாரு. இப்போ கன்வெர்ட்டர் போட்டாச்சு, வண்டி ரெடி ஆயிடுச்சு. வண்டியை டெஸ்ட் பண்ணலாமா சொல்லி புஜ்ஜி கேட்க ஹீரோ இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், முதலாளிக்கு டயர்டா இருக்கு அப்படிங்கிற படுத்துறாரு. புஜ்ஜி என்ன நீ முதலாளியான்னு சொல்லி கேட்டு அந்த வண்டியை அதுவே எடுத்துட்டு அந்த காம்ப்ளெக்ஸுக்கு போகுது. இப்போ போனோடனே புஜ்ஜியை ஸ்கேன் பண்ணுறது. புஜ்ஜியோட வண்டி உள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க யாருன்னே தெரியாது, நீங்க இந்த லிஸ்ட்ல இல்லை, நீங்க எப்படி உள்ள வரலாம்னு சொல்லி கேட்க புஜ்ஜி நான் அது வரைக்கும் 99 பண்ட பரிமாற்றத்தை பண்ணியிருக்கேன் சக்சஸ்ஃபுல்லா. கடைசியா பண்ணும்போது என்னோட ஸ்பேஸ்ஷிப் கிளாஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, உங்களோட ஸ்பேஸ்ஷிப் கிளாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களோட பேரு நாங்கள் வச்சிருக்க லிஸ்ட்ல இருந்து நீக்கப்பட்டுரும், நீங்க இதுக்கு மேலே வெளியே தான் இருந்தான்னு சொல்ல அப்போ கரெக்டாக வண்டி ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் பைரவாகிட்டே நிறுத்துது. இப்போதான் தெரியுது பைரவா ஆல்ரெடி ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த புஜ்ஜி இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு தெரிஞ்சு பைரவாக்கு இருக்கிற ஒரே ஆசையும் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகணுங்கிறது தான். இப்போ புஜ்ஜியும் பைரவாவும் 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்து இதுக்கு மேலே என்ன பண்ண போறாங்கிறதா மீதி கதையா இருக்கும். இதை நம்ம படத்துல தான் பார்த்து தெரிஞ்சாகணும் நண்பா. இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி வித்தின் கமல்ஹாசன் சார் உள்ள வர வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்டோரியை மேக் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப நாள் வீடியோ போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிற பெல் ஐகான் வச்சுருக்கோம். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.